நெல்லை மாவட்டம் பேட்டை ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அக்கினி சிறகுகள் என்ற அமைப்பு இணைந்து பெண்களின் மாதவிடாய் நிகழ்வு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவிகளை கொண்டு மாதவிடாய் சின்னம் வடிவமைக்கும் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. மாதவிடாயின் போது பெண்கள் உடலில் கழிவுகள் இரத்தப்போக்காக வெளியேறும் மாதத்திற்கு 3 நாட்கள் நடைபெறும் மாதவிடாய் நிகழ்வின் போது பெண்கள் வயிற்றுவலி, உடல் சோர்வு, பசியின்மை போன்ற பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கின்றனர். ஆனால் காலப்போக்கில் மாதவிடாய் என்ற தடையை உடைத்து பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறி உலக அளவில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்றனர். குறிப்பாக விண்ணிற்கு செயற்கைக்கோள் அனுப்பும் அளவுக்கு பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகின்றனர். இருப்பினும் இன்னும் சில கிராமங்களில் மாதவிடாய் குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பல பெண்கள் பல்வேறு அவமானங்களை சந்தித்து வருகின்றனர். எனவே அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலேயே ராணியண்ணா கல்லூரியில் இந்த உலக சாதனை முயற்சி நிகழ்த்தப்பட்டது. இதனையொட்டி சுமார் 5000 மாணவிகள் கல்லூரியின் மைதானத்தில் ஒன்று திரண்டு மாதவிடாயின் போது ஏற்படும் இரத்தப்போக்கை சித்தரிக்கும் வகையில் குழுவாக அமர்ந்தனர். சங்கரமால். நாங்கள் ராணியண்ணா காலேஜில் படிக்கோம். MSW டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் எங்கள் காலேஜ் சார்பாக, அப்புறம் அக்னி சிறகுகள் ட்ரஸ்ட்டு சார்பாகவும் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். உலக அளவில் கின்னஸ் இது வரணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துகிறோம். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கான ஒரு தள்ளி வச்சுக்காங்க, தீண்டாதவங்களாக வைக்காங்க, தீண்டத்தகாதவங்களாக நடத்துகிறாங்க. அதெல்லாம் விழிப்புணர்வு வரணும் மக்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இன்னமும் அந்த தீண்டக்கூடாது, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். இதில் பிளட் சிம்பிளும், பிளட்டோட அந்த ட்ராப் சிம்பிளும், ஃபீமேலோட சிம்பிளும் வச்சு நாங்கள் எங்கள் 4500 பிள்ளைங்க நடத்துகிறாங்க, உட்காந்துருக்காங்க. இங்கே விழிப்புணர்வு வரணும் மக்களுக்கு. மாதவிடாய் காலத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி நடத்தணும். அது உடம்புல நடைபெற ஒரு ஹார்மோனோட சேஞ்சஸ் தான் அப்படி இதாகுது. அதை புரிஞ்சுக்கணும் மக்கள், விழிப்புணர்வாக இருக்கணும். பெண்கள் அப்படி ஒதுக்கி வைக்கக்கூடாது. இன்னமும் ஒரு சில கிராமத்துலலாம் அப்படி தான் நடக்குது. கோயிலுக்கு போகக்கூடாது, வெளியே எங்கேயுமே போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் விழிப்புணர்வாக இருக்கணும். வெளியெல்லாம் அனுப்பணும் பெண்களை. கோயிலுக்கு வேணாம், பெண்களை வெளியே அனுப்பணும். அவங்களோட பெயினை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நாங்கள் நடத்துகிறோம், விழிப்புணர்வாக இருக்கணும்ட்டு. சங்கரம்மாள். MSW சார்பாகவும் அப்புறம் அக்னி சிறகுகள் சார்பாகவும் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கிறோம். இதில் இப்போ எல்லா கிராமங்களையும் சரி, சிட்டிலையும் சரி, இந்த மாதிரி ஒரு 3 நாள் வந்தாலே பெண்களுக்கு தனியாக பாத்திரம் எல்லாமே கொண்டு ஒதுக்கி வைக்காங்க. பெண்கள் அப்படி ஒதுக்கி வைக்கக்கூடாது. இது பெண்களுக்கு இயற்கையாக உடம்புல ஒரு நடக்கிறது, ஒரு இது மாதிரி தான் அவங்கள நடத்தணும். அதே மாதிரி இது அவங்க வீட்டில் பசங்க இருப்பாங்க, அவங்க ஒரு அம்மா, அவங்களுக்கு அம்மா, தங்கச்சி, அக்கா அந்த மாதிரி இருக்கும். அவங்கள நல்ல ஒரு பெண்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து அந்த நேரத்தில் அவங்க இந்த மாதிரி ஒரு இதில் தள்ளி வைக்காமல், இது தீட்டு அப்படி சொல்லிட்டு அவங்கள தள்ளி வைக்காமல் அவங்களும் ஒரு சக மனுஷங்களாக அவங்கள பழகணும். இதில் இது ஒரு வழியை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு இது முன்னுரிமை கொடுக்கணும். இது இன்னும் தீட்டு இல்லை அப்படி சொல்லிட்டு பெண்களுக்கு இது நாங்கள் ஒரு இது மாதிரி நடத்துகிறோம். இது தீட்டு கிடையாது, இது எல்லாருக்குமே ஒன்று தான் அப்படி சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். என் பேர் லிடியால்.